வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரொம்ப கொழுப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு. என்னங்க இப்படி கேட்குறீங்க? நான் கேட்ட கொழுப்பு அந்த கொழுப்பு கிடையாது. நான் கேட்ட கொழுப்பு உடம்புல கொழுப்பு அதிகமாக இருக்கான்னு கேட்டேன். உடம்புல கொழுப்பு, ஆமாங்க, கொழுப்பு கட்டி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கொழுப்பு கட்டி அங்கங்கே டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. என்னமோ தெரியல, உடம்பே ஒரு மாதிரி மந்தமாக இருக்குதுங்க. அதாவது காலைல சீக்கிரம் ஏந்திரிச்சு நான் அப்படியே ஒரு மாதிரி மந்தமாக இருக்கு, அப்படியே டயர்டாக சோர்வாக இருக்குது. உடம்பு கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்குது. ரொம்ப நார்மலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் ரொம்ப மந்தமாக இருக்குது. கேட்டால் கொழுப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற கொழுப்பு மனசில் வர கொழுப்பு இல்லை, உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு அதிகமாக இருக்குன்றாங்க. இதுக்கு என்னென்னமோ மருத்துவம் எல்லாம் சொல்கிறாங்க. என்னென்னமோ செஞ்சு பார்த்துறேன், எக்ஸசைஸ் செய்கிறேன், தினம் வாக்கிங் போகிறேன், என்னென்னமோ செய்கிறேன். இருந்தாலுமே அந்த கொழுப்பு எனக்கு கரைய மாட்டேங்குது, இல்லை கொழுப்பு எனக்கு சரியாக மாட்டேங்குது. அப்படி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு. நம்ம எவ்வளோ எக்ஸசைஸ் செஞ்சு என்ன பண்ணாலும் நமக்கு அந்த கொழுப்பு கரைய மாட்டேங்குதுன்னா நம்ம செய்கிற தப்பை மாற்றிக்கலன்னு அர்த்தம். நம்ம அதாவது இந்த உடம்புல கொழுப்பு ஏன் சேர்ந்துச்சோ அதை நிறுத்திட்டு நம்ம அந்த விஷயங்கள் செஞ்சோம்னா இது சரியாகிவிடும். ஆனால் நம்ம அதை மாற்றவும் மாட்டேங்கிறோம், அதே தப்பை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு ரெமிடியும் திரும்ப திரும்ப தேடிக்கிட்டே இருக்கிறோம். ரெண்டுமே செய்யும்போது என்ன ஆகும்னா அதே கொழுப்பு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த சம்டைம்ஸ் கொஞ்சம் அதிகமாக கூட மாறும், ஆனால் கம்மியாகிறது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக கம்மியாகும், சிலர் கம்மியாக கூட ஆகாது. சரி, அப்போ என்ன தான் பண்ணுறது? உணவு முறைகள் தாங்க ரொம்ப முக்கியமானது. கொழுப்பை கம்மி பண்ணுறதுக்கு, மனசில் இல்லை உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை கம்மி பண்ணுறதுக்கு உணவு முறைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தினமுமே காலையில் என்ன பண்ணுங்கள், இஞ்சி தோலை சீவிடுங்க. இஞ்சி தோலை சீவிட்டு கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வைங்க. வார்ம்னஸ் வந்த பிறகு அந்த தண்ணியை குடிங்க. உடம்புல டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகும், உடம்புல கூடிய கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும். இது தினமுமே செய்கிறது நல்லது. அதிகமாக வேணால் 1 கிளாஸ் தண்ணி போதும். சரி, இஞ்சி தண்ணி குடிச்சிட்டேன். அடுத்தது நான் என்ன தான் பண்ணுறது? பழ வகைகள் உணவுகள் எடுத்துக்கோங்க, ஸ்ப்ரவுட்டட் எடுத்துக்கோங்க, முளைக்கட்டை பயிர் வகைகள் அதெல்லாம் தானியங்கள் எடுத்துக்கோங்க. சரி, அப்புறம் என்ன பண்ணுறது? முதல்ல நீங்கள் கம்மி பண்ண வேண்டியது, நிறுத்த வேண்டியது தெரியுங்களா? எண்ணெயில் பொரித்த உணவுகள், எண்ணெயில் வறுத்த உணவுகள், மைதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணக்கூடாது, ஸ்டாப்பே பண்ணிவிடுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு உடம்புல கொழுப்பு அதிகமாக இருக்கிறது நல்லதா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் நீங்கள் சாப்பிட்றது நல்லதா, நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லைங்க எனக்கு உடம்பு ஆரோக்கியம் தாங்க முக்கியம், அப்போ கொஞ்ச நாளைக்கு நிறுத்திடுங்க. அப்போ நிறைய பேர் சாப்பிட்றாங்களே, அவங்களெலாம் கொழுப்பு சேரலையே, நமக்கு தான் கொழுப்பு சேர்ந்துருக்கே, சரி பண்ணணும்ல. அவங்களுக்கு கொழுப்பு சேரலை, அது ஏன் சேரலை நமக்கு தெரியல. ஆனால் நம்ம கொழுப்பு சேர்ந்துருக்கல, இதை சரி பண்ணதுனால முதல்ல, அப்போ சரி பண்ணுறதுக்கான வழியை முதல்ல பாருங்கள். அப்போ பூரி கிழங்கு, பூரி சாப்பிட்றது, அப்புறம் பரோட்டா சாப்பிட்றது, எண்ணெயில் பொரித்த அப்பளம், வத்தல், இந்த மாதிரிலாம் இருக்கப்போ பொரித்த உணவுகள் சாப்பிட்றது, இந்த மாதிரி உணவுகள்லாம் கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி இல்லைங்க, ஸ்டாப்பே பண்ணிவிடுங்க. சரி, வேறு என்ன தான் எடுத்துக்கிறது? அப்போ கொழுப்பு கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகள், நார்ச்சத்து உணவுகள், அவரைக்காய் சாப்பிடுங்க, கொத்தரங்காய் சாப்பிடுங்க, பீன்ஸு சாப்பிடுங்க, அப்புறம் ராஜ்மான்னு ஒன்று இருக்குது பாருங்கள், ராஜ்மாவில் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. சரி, இதெல்லாம் கம்மி பண்ணியாச்சு, வேறு என்ன தான் சாப்பிட்றது? பீன்ஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அவரைக்காய் சேர்த்துக்கோங்க, கொத்தரங்காய் சேர்த்துக்கோங்க உணவில். இதெல்லாம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடியது. வாழைத்தண்டு சேர்த்துக்கோங்க. தினமும் ஒன்று ஒரே நாள் எல்லாமன்னு கேட்டால் தினமும் ஒன்று சேர்த்துக்கோங்க. ராஜ்மான்னு ஒன்று இருக்குங்க. ராஜ்மா ஒரு வித தானியம்னு வச்சுக்கோங்களேன். அது செஞ்சு சாப்பிட்டா அது அவ்வளோ புரோட்டீன் சத்து இருக்குது. கொழுப்பு உடம்புல இருக்கக்கூடியது கம்மி பண்ணக்கூடியது புரோட்டீன் சத்து. சரிங்களா? அதை சாப்பிடுங்க. கொள்ளு ரசம் சாப்பிடுங்க. கொள்ளு வேக வச்சு சுண்டல் சாப்பிடுங்க. கொல்லை ஊற வச்சு முடிஞ்சால் பச்சையாக கூட சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுங்க. ஒரு பழமொழி இருக்குது, இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு. அப்போ கொழுப்பு அதிகமாக இருக்கும். கொள்ளு சாப்பிடும்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, பலம், உடம்புக்கு செமையாக பலம் கிடைக்கும், உடம்புல இருக்க கொழுப்பும் சரியாகும். ஏன்னா குதிரைக்கு கொள்ளு தான் நிறைய கொடுப்பாங்க. குதிரைக்கு உடம்பு எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்லிம்மாக செம ஃபிட்டாக பலத்தோடு இருக்குது பாருங்கள், ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி நமக்கும் உடம்புக்கு பலம் கிடைக்கும். அது தினமும் சாப்பிட்லாமான்னு கேட்டால் தினமும் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. டிஃப்ரெண்ட் ஃபுட்டாக சாப்பிடுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி சாப்பிடுங்க. அதாவது டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் ருசியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எண்ணெய் கம்மி பண்ணிக்கிட்டு சாப்பிடுங்க. சாப்பிடும்போது உடம்புல கூடிய கொழுப்பும் சரியாகும், உடம்புக்கு பலமும் கிடைக்கும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பழைய சாதம் வச்சுப்பாங்க, சின்ன வெங்காயம் தொட்டு சாப்பிடுவாங்க. சின்ன வெங்காயம் நம்ம இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா சின்னதாக இருக்கிற வெங்காயம் சின்ன வெங்காயம், அது கிடையாது. உண்மையாகவே சின்ன வெங்காயம் தனியாக இருக்குது. இப்போ நார்மலாக பெரிய வெங்காயம் சின்னதாக இருக்கும்போது பறிச்சுட்டு வந்து சின்ன வெங்காயம் விற்றுறாங்க, அது கிடையாது. சின்ன வெங்காயம்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அந்த சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு, பழைய சாதம் காலையில் நைட்டு சாதம் வைக்கிறீங்களா, சாதம் வச்சுட்டு அதை தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு மோர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்ற வேண்டாம். ஏற்கனவே தண்ணி ஊற்றிருக்கோமோ, இருந்தாலும் மோர் ஊற்றிக்கோங்க. மோர் ஊற்றி கொஞ்சோண்டு தேவைப்பட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டு
அதை சாப்பிடும்போது சின்ன வெங்காயத்தை தொட்டு சாப்பிடுங்க. அதாவது சின்ன வெங்காயம் லைட்டாக கடிச்சிக்கிட்டு சாப்பிடுங்க. நெஞ்சு சளி கம்மியாகும். அது ரொம்ப முக்கியமான தெரியுங்களா, உடம்புல இருக்கக்கூடிய சளி வேர்வெல்லாம் நிறைய வரும். காரத்தன்மை உள்ளுக்குள்ளே போகுமா, சைனசிட்டி சரியாகும். நிறைய எக்கச்சக்கமான விஷயம் நடக்கும், சைனசிட்டி சரியாகும். முக்கியமாக உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை வெளியில் எடுக்கக்கூடிய தன்மை வந்து சின்ன வெங்காயத்துக்கு உண்டு. சின்ன வெங்காயம் சாப்பிட்லாம். இப்போ நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, சின்ன வெங்காயம் ரொம்ப காரமாக இருக்குங்க, பரவாயில்ல சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சாதம் சாப்பிட்றீங்க பாருங்கள், ஒரு சின்ன எடுத்து அப்படி கடிச்சிக்கோங்க. அது முக்கியமாக தயிர் சாதம் சாப்பிட்றீங்க, மோர் சாதம் சாப்பிட்றீங்கன்னா அது தயிர் சேர்த்துக்கூடாது. முக்கியமாக கொழுப்பு கம்மியான உடம்புல நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கூடாது, மோர் சேர்த்துக்கலாம். மோரில் நல்லா நீர் மோர்னு சொல்லுவாங்க அது பேரே. இப்போ என்ன பண்ணுறாங்க, கொஞ்சமாக தயிர் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கலக்கி குடிக்கும். அது பேர் கிடையாது. நல்லா ஆற்றி அந்த தண்ணியும் தயிரும் தனித்தனியாக இருக்கக்கூடாது, ஒன்றா கலந்துற மாதிரி இருக்கணும். நல்ல நீர் மோர் இருக்கணும். அது சாப்பிடுங்க. அது குடிக்கும்போது சின்ன வெங்காயம் போட்டு கடித்து சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சிலர் நம்ம சாப்பிடும்போது இஞ்சி வரும், இஞ்சி வந்து இஞ்சியை தவிர்த்துரும். பொங்கல்லாம் செய்வாங்க பாருங்கள், பொங்கலில் இஞ்சி வரும், இஞ்சியை தவிர்த்துருவாங்க. இந்த மாதிரி நீர்மோரில் கொடுக்கும்போது அந்த கிராமத்தில் பக்கம் கொஞ்சமாக இஞ்சி போட்டு கொடுப்பாங்க. அந்த இஞ்சி துப்பிடும், அதான் துப்பக்கூடாது, சாப்பிடணும். ஏன்னா இஞ்சிக்கு வந்து உடம்புல செரிமானத்தையும் சரி பண்ணக்கூடிய கொழுப்பையும் கரைக்கக்கூடிய சில வெங்காயம் போட்டு வந்து மோர் குடிப்பாங்க. அந்த வெங்காயத்தெலாம் சாப்பிட்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இதை தவிர ரெண்டெல்லாம் பண்ணலாம். வெந்தயம் இருக்குது பாருங்கள், இரும்பு வாளி, அதாவது இரும்பு தவான்னு சொல்லுவாங்க பாருங்கள். இரும்பு தவாவில் லைட்டாக வறுத்துக்கோங்க, பொன்னிறமாக. ஏற்கனவே ஒரு மாதிரி பொன்னிறமாக தான் இருக்குது. அதை லைட்டாக வறுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பவுடராக்கி வச்சுக்கோங்க. தினமும் காலையில் எழுந்திரிச்சு எம்டி ஸ்டமக்கில் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படி வாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குடிச்சிருங்க. உங்களால் இந்த கசப்பு, அந்த தோற்பு, அந்த தன்மையெல்லாம் சேர்த்து சாப்பிட முடியும்னா அதை முன்னே சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருங்க. சரி, இது ஓகே பண்ணலாம். அடுத்த வேறு என்ன பண்ணலாம், கருவேப்பிலை இருக்குது பாருங்கள். நிறைய கருவேப்பிலை வாங்கி என்ன பண்ணுங்கள், நிழலில் காய வைங்க. நிழலில் காய வச்சு நல்லா காஞ்ச பிறகு அந்த கருவேப்பிலை இருக்குது பாருங்கள், அதை மிக்சியில் போட்டு நீங்களே பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மத்தியானம் சாப்பிடும்போது நல்லா சுட சாதம் போட்டு அது கொஞ்சமாக அந்த கருவேப்பிலை பொடியை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் தேவைப்பட்டால் உப்பு போட்டு சேர்த்து சாப்பிடுங்க. இது எல்லாமே உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை நம்ம உடம்புல கம்மி பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் இதெல்லாம். அப்போ நான் டெய்லி எல்லாத்தையும் செய்யலாமான்னு கேட்டால், எல்லாத்தையும் ஒரே நாளில் உட்காந்து தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. அது வேறு ரியாக்ஷன் கிடைக்கும். ஏன்னா எனக்கு இன்றைக்கி நான் சாப்பிட்டா காலையில் கொழுப்புலாம் சரியாயிடணும், அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. ஏதாவது ஒரு உணவு முறை எடுங்க, தொடர்ந்து ஒரு 9 நாள் கொண்டு வாங்க. அடுத்த 9 நாளைக்கு அடுத்த உணவு முறை எடுங்க. இந்த மாதிரி ஒன்றா மாற்றி கொண்டு வரும்போது எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு கருவேப்பிலை பொடி, அடுத்த நாளைக்கு வெந்தய பொடி, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று, அடுத்த நாள் வெங்காயம் சாப்பிடுங்க, சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கும் ஒன்றா செஞ்சுட்டு வந்தால் என்ன ரீசனால் நம்ம உடம்புல கொழுப்பு செஞ்சிச்சோ அந்த ரீசனை ஸ்டாப் பண்ணிடுறோம். இந்த உணவுகள் எடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போயிட்டு நம்ம உடம்பு பார்க்குறதும் சூப்பராக மாறிடும். ஸ்கின் டோனு நல்லபடியாக சூப்பராக இருக்கும், உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குங்க. முக்கியமாக இந்த ஒரு மந்தத்தன்மையெல்லாம் போயிட்டு என்னடா அடி ஒரு மாதிரி இதே அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மந்தத்தன்மை போய்ட்டு உடம்பு சும்மா ஃப்ரெஷ்ஷாக சுறுசுறுப்பாக மாறிவிடும். கண்களில் ஒளி பிறக்கும். அதாவது கண்களே ஃப்ரெஷ்ஷாக, உடம்பு எப்போ சுறுசுறுப்பாக இருக்கோ கண்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதீத தூக்கம், ரொம்ப தூங்குறீங்க பாருங்களேன், கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருந்தால் அது தூக்கமும் வரும். எப்போதான் ஒரு சோம்பேறி எப்படா தூங்கலான்னு இருக்கும். அப்படி இல்லாமல் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உடம்புல கழிவுகள் அதிகமாக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும், தூக்கம் அதிகமாக வரும். இப்போ படுத்தா கூட தூங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி உடம்பு ரெடியாக இருந்து, அதாவது ரெடியாக சோம்பேறித்தனத்துக்கு ரெடியாக இருக்கும். அப்போ உடம்புல கூடிய தேவையில்லாத விஷயங்கள் போனாலே நம்ம வாழ்க்கையை சிறப்பாக மாற ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் எப்படிங்க இருக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும். மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உடம்பு நல்லா இருக்குமா, உடம்பு நல்லா இருக்குது, மனசு நல்லா இருக்குது, வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க வாழ்க்கை. இதை பயன்படுத்துங்க, இதை யூஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக வாழ்க்கை செம்மையாக மாறும். வாழ்க வளமுடன்.